ஃப்ரெண்ட்ஸ், 2024ல நீங்க வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ண சேனலை வந்து ஸ்டாப் பண்ண போறீங்களா? 2024ல நீங்க வந்து ஏன் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க? என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. ஒண்ணு வந்து யூடியூப் பொறுத்தவரை ஃபேமஸ் ஆகலாம், ஒண்ணு வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ஜாப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து லிமிட்டடா வந்து சேலரி வந்து வாங்குவீங்க. பட் நீங்க வந்து ஃபேமஸ் ஆக முடியாது. நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்தா 24 ஹவர்ஸும் படிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா வந்து 1 or 2 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீ டைம் இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பா வந்து சோஷியல் மீடியால வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பா அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து ப்ளே பண்ணி பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த ஜாப் போறவங்களும் இந்த 1 or 2 ஹவர்ஸ் வந்து சோஷியல் மீடியால வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த 1 or 2 ஹவர்ஸ் வந்து நீங்க வந்து ஏன் பயனுள்ளதா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஏன் நீங்க வந்து பணம் சம்பாதிக்க கூடாது? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து உடனே நினைக்கலாம், யூடியூப்ல ரொம்பவே காம்படிஷன் இருக்குன்னு. எதுலதான் காம்படிஷன் இல்ல? பிரைவேட் ஜாப்லயும் காம்படிஷன், கவர்மெண்ட் ஜாப்லயும் காம்படிஷன், எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துலயும் காம்படிஷன் இருக்கதான் செய்யும். நம்ம தான் வந்து ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகும். உடனே நீங்க வந்து க்ரோ ஆகிறதுக்கு இந்த யூடியூப் கோர்ஸ் சொல்லிலாம் வாங்காதீங்க. அதுல எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. எந்த யூடியூபருக்குமே தெரியாது அவங்களோட வீடியோ வந்து எப்போ வந்து வைரல் ஆகும்னு. இதுதான் வந்து ஃபேக்ட். நீங்க வந்து கத்துக்கணும்னா கண்டிப்பா நீங்க என்ன மாதிரி ஒரு யூடியூபர் வந்து கத்துக்கலாம். இல்ல என்ன மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் சேனல் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க, அவங்க மூலியமா நீங்க வந்து கத்துக்கலாம். அதனால கோர்ஸ் எல்லாம் வாங்காதீங்க, அதுல எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து இல்ல எனக்கு வந்து ஃபேஸ் கட்டி போட எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமா இருக்குன்னா நீங்க வந்து இந்த யூடியூப்ல அந்த போட்காஸ்ட் ஃபீச்சர்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து நான் வந்து வித்தவுட் ஃபேஸ் நார்மல் வீடியோ போடுறோம்னா நீங்க போடலாம், அதுவும் தப்பு கிடையாது. பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்களா, இந்த மாதிரி வித்தவுட் ஃபேஸ் கூட நீங்க வந்து வீடியோ போட்டு பணம் வந்து சம்பாதிக்கலாம். நீங்க வந்து உங்களோட ஓன் கண்டென்ட் போட்டீங்கன்னா ரொம்பவே வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இந்த நிறைய கார்பரேட் ப்ராப்ளம்லாம் நிறைய வருது. அதனால நீங்க வந்து உங்களோட ஓன் கண்டென்ட் வந்து போட்டீங்கன்னா எப்பயுமே வந்து நம்ம வந்து யாருக்கும் பயப்படாத வந்து தைரியமா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும் கண்டிப்பா, அது ரிலேட்டடா நீங்க வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து பணம் வந்து சம்பாதிக்கலாம். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை, எனக்கு வந்து நம்பிக்கையும் அந்த அளவு இல்லை. ஆனா என்கிட்ட இருந்ததுலாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் வந்து முயற்சி பண்ணோன்னு அந்த எண்ணம் மட்டும்தான். எனக்கு இப்போ வந்து 500 ஃபாலோவர்ஸ் வந்து என் சேனல் வந்திருக்காங்க. நான் சுமாரா வந்து 28 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன், மீதெல்லாம் ஷார்ட்ஸ். ஃப்ரீக்வெண்டா வந்து வீடியோஸ் போடுறது இல்லை. பட் இந்த 2024ல நான் நிறையவே வந்து வீடியோஸ் வந்து போடணும்னு வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்கேன். அது இந்த 2024ல கண்டிப்பா நடக்கும்னு நான் நம்புறேன். நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீங்க தான் வந்து முயற்சி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆன் சேனல் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய டாபிக்ல வந்து சந்திக்கலாம்.